வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னு கேட்டிங்களா, இதுதான் ரவையை வச்சு ஒரு டின்னர் ரவா பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, இது புதினா, இது வீட்டில் அரைச்ச ரெட் காஷ்மீரி சில்லி, இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள். இதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், தக்காளி, புதினா சேர்த்துட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு இடித்து கொண்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவா பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு நல்லா இடிச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ இந்த காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, மஞ்சள் தூள், இது 3 ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கர்டு இது நம்ம கர்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் நேற்றுக்கு ஊற்றின தயிர் இது நல்லா சூப்பராக தயிர் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த மசாலா நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கர்டு ஊற்றிருக்கு இல்லையா, இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக இந்த மிளகாத்தூள் வாசம்லாம் போயிட்டு நல்லா இது ரெடியாகும். ரெடியான பிறகு 1 ஆழாக்கு ரவைக்கு 3 ஆழாக்கு தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி நல்லா கொதி வந்த உடனே ரவையை போட்டு ரவை வேகிற வரைக்கும் தான் டைமு. சீக்கிரத்தில் இப்போது தயாராகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3/4 ஆழாக்கு ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுதான் உங்களுக்கு பதம் சூப்பராக இருக்கும். சரிங்களா. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரும்போது ரவையை சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரவையை அப்படியே ஒரே இடத்துல கொட்டாமல் இப்படி சுற்றினாப்பில் கொட்டுங்க. அப்போ தான் ரவை கட்டி தட்டாமல் இருக்கும். சரிங்களா. இப்போ பாருங்கள், ரவை கட்டி தட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நம்ம இதை நல்லா ஸ்லோ பண்ணிடணும், இல்லைன்னா நம்ம மேலே தெரிக்கும். சரிங்களா. அதனால் இது தெரிக்கிற அளவுக்கு இது பண்ண வேண்டாம். இதை ஸ்லோ பண்ணி வச்சு 5 நிமிஷம் குக் பண்ணால் ரவை அழகாக வெந்து வந்துடும். சரிங்களா. 5 மினிட்ஸ் இதை நம்ம அப்படியே ஸ்லோ பண்ணி குக் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான ரவா பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. இது காராபாத்துன்னு சொல்லலாம். டேஸ்ட் அமக்கலமாக இருக்கும். நீங்கள் இதை டின்னருக்கு முக்கியமாக இது சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுமா சைனிங் ஆஃப். டாடா, பை பாய், டேக் கேர்.